ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷித்தமான கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே சபையாய் விசுவாச பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாய் கூடி வந்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலை வேளையில கூட பாருங்கள், எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஜனங்கள், எண்ணற்ற ஜனங்கள் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் சபையாக தெரிந்து கொண்டு வேறு பிரித்து அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? நாம் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். 138 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கும்படி விரும்புகிறேன். எல்லாம் பாதி பாதியாய் நிற்கிறது. குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழிய பாதைகள், இன்னும் நம்முடைய ஜெப வாழ்க்கை, கர்த்தரை தேடுகிறதிலே, கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருப்பதிலே, பிரியமாக இருப்பதிலே, கர்த்தரை சார்ந்து எல்லாம் பாதி பாதியாக நின்று விடுகிறது. காரணம், ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பின்மாற்றம், ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். அப்போ தேவன் நம்மிடத்துல முழுமையை விரும்புகிறார். இந்த காலவேளையில் கூட நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருக்கு நாம் இன்னும் முழுமையாக இருக்க உதவி செய்வார். இன்னும் நம்மை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நாம் முன் வருவோமா? காரணம், தேவன் பெரியவர். அவர் நமக்காக முழுமையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், முழுமையான விடுதலை கொடுக்கிறவர், முழுமையாக நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். ஒரு வேளைதாகிலும் காரியம் உங்களை ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தால் ஒரு விஷயம் கூட அர்ப்பணித்து மீண்டும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வாருங்கள், ஆராதிக்க வாருங்கள். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோது உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் முழுமையாக விடுதலையாக்கி ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், ஒரு சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை ஒருபோதும் தோற்று போகாது, ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. நாம் கர்த்தரை முழுமையாக ஆராதிப்பதை மாத்திரமே கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா? என்ன சூழல் இருந்தாலும் சரி, குடும்பமாக, முழு குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க ஒப்பு கொடுப்பீர்களா? இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். முழு இருதயத்தோடு துதிக்கிற கிருபை கொடுத்து ஆண்டவரே, தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ண கிருபை கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதி. முழு குடும்பமாய் ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாய் முழுமையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததிகளாக, பரிசுத்த ஜனமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த காலை வேளையில பாதி பாதியாக இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மாற்றி அமைத்து, பின்மாற்றத்தை மாற்றி அமைத்து, தடைகளை நீக்கி போட்டு கர்த்தரை முழுமையாய் தேட, ஆராதிக்க, துதிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதுவரைக்கும் பெற்ற ஆசீர்வாதங்களை விட இனி முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க, அன்பு கூற, அன்று கீழ்ப்படியை முழுமையாக ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக, குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக, சாட்சியாக நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. முழு இருதயத்தோடு கர்த்தரை எப்பொழுதும் துதிப்போம்.